எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை இந்த முறை நாம் தமிழர் கட்சி விவசாய தினத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னோக்கி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோம். மதங்களின் நல்லிணக்க சின்னமாக விளங்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இன்னைக்கு நாகூர் தர்காவிலையும் வேளாங்கண்ணி மாதா கோவிலையும் சிங்கார வேலையும் எல்லா உறவுகளோடும் எல்லாருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இன்னைக்கு புறப்பட்டிருக்கோம். இதில் எல்லாருடைய பேராதோடு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் பெற்றிருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உறுதியாக 4 முனை போட்டி உறுதியாகிடுச்சு. உங்களுடைய பிரச்சார யுக்தி இருக்கும், மக்களுடைய நாம் தமிழர் கட்சி எதுக்காக ஓட்டு போடணும், உங்களுடைய தேர்தல் யுக்தி எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சி நேர்மையும் உண்மையுமா இந்த களத்தில் நிற்குது. எந்த கரைப்படியாத கரங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மக்களிடம் நேர்மையான நிர்வாகத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல்களாக இருக்கக்கூடிய சாலை வசதியாக இருக்கட்டும், இல்லை குடிநீர் வசதியாக இருக்கட்டும், இல்லை மின்சார வசதியாக இருக்கட்டும், இல்லை கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இது எதுவுமே உலக தரத்துக்கோ இல்லை அட்லீஸ்ட் அடுத்த மாநில தரத்துக்கு கூட இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மட்டும் விதிவிலக்கு அல்ல. அதனால நாகப்பட்டினத்தை முதல்ல கைப்பற்றி காப்பாற்ற வேண்டும் என்ற இந்த சிந்தனையோடு மக்கள் எல்லாரும் இந்த கடைமடி காவிரியினுடைய கடைமடியில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாகணும், செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு அவர்களோட தோளுக்கு துணையாக உறுதுணையாக இருப்பேன். எப்போதும் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். அவங்களுடைய சிக்கல்களை எப்போதும் முறையிடக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளராகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லி நம்ம களத்தில் நிற்கிறோம். ஏற்கனவே இருந்தவங்க 5 வருஷமா எதுவும் செய்யலை அப்படிங்கிறதின் வெளிப்பாடு, அதனுடைய அதிருப்தி. கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மகளுக்கு இந்த அந்தனப்பேட்டை மஞ்சக்குள்ள வசிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கையோட ஒரு உறுதியோட இந்த களத்தில் நிற்கிறோம். முக்கியமாக நாகப்பட்டினத்துக்கு நீங்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வீங்க? ஒரு முக்கியமான ஒரு திட்டம் என்ன பண்ணுங்க? இல்லை, நாகப்பட்டினத்துக்கு மற்ற தொகுதிகள் போல எல்லா சிக்கல்களும் அடிப்படை சிக்கல்களாக இருக்குது. நீங்கள் கல்வி எடுத்துக்கோங்க. கல்வியில் லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் ஒரு தனியார் கல்விக்கூடங்கள்லையோ இல்லை தனியார் கல்லூரிகள்லையோ போய் படிக்கக்கூடிய நேரமும் சூழல் தான் இருக்குது. ஏன் அரசு பள்ளிக்கூடங்கள் ஒரு தரம் உயர்த்தப்படலை அப்படிங்கிற இந்த கேள்வி முன்வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சாலை வசதி, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஒரு நகர பகுதியில் இருந்த மருத்துவமனையை தூக்கி கொண்டு போய் கிராம ஊராட்சியில் கொண்டு போய் வைக்கக்கூடிய சூழல் இருக்குது. எத்தனையோ மக்கள் நான் போகும்போது ஆம்புலன்ஸில் ஏறி போகிறோம், திருப்பி வரும்போது அமரர் ஊர்தியில் ஏறி வரும் அப்படிங்கிற அளவுக்கு மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அடிப்படை சிக்கல்களே சரி தீர்க்கப்படலை அப்படிங்கிறனால நான் வந்தால் கட்டாயமாக ஒரு ஆண்டுக்கு 3 to 5 கோடி வரைக்கும் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி, சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய நிதி 5 ஆண்டுக்கு 25 கோடி வரைக்கும் வரக்கூடிய சூழல் இருக்கும்போது அது மக்களுக்காக எந்த இடத்திலும் ஊழல் செய்யாமல் சமமாக அது மக்களுக்காக பகிர்ந்து அதுக்கான வேலைகளை திட்டங்களை செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய வாக்கு. பிரச்சாரத்தை முன்னாடியே துவங்கிட்டீங்க மற்ற கட்சி ஒப்பிடும்போது. இப்போ நாகப்பட்டினம் களம் எப்படி இருக்கு? எந்த கட்சியில உங்களுக்கு போட்டியை நீங்கள் பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல February 21 ஒரு பெரிய மக்களின் மாநாடு, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு மக்களை திரட்டி நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சுட்டோம். இங்கே நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இந்த களத்தில் எல்லோருமே ஒரு வரவேற்போட நம்ம வரவேற்கும் போது கட்டாயம் இவர்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எல்லா தரப்பு மக்களும், மீனவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அனைத்து பின்தங்கிய சமூகங்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே மாற்றம் என்பது தேவைப்படுது. அவங்க மாற்றம் சரியானவங்களுக்கு தான் போடணும்னு உறுதி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏறுகளுக்கு எதிர்க்கக்கூடிய விவசாய சின்னத்தை வழி இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கோம். அதே மாதிரி அவங்களுடைய வரவேற்பும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான். திமுக கூட்டணியில் மனித மக்கள் கட்சியுடைய ஜவஹர்உல்லா ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நாகப்பட்டினத்தில் கலகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பொதுவான நாளும் நீங்கள் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர், அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, நம்ம சாதி மதங்கள் கடந்து நாம் தமிழர் என்ற குடையின் கீழே எல்லாரையும் ஒன்று திரட்டி அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாதியாலும் மதத்தாலும் பிரித்து ஆளக்கூடிய இந்த சூழலை ஒட்டுமொத்தமாக மாற்றி அடிப்படை அரசியல் மாற்றம் என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து இது எந்த பிரிவினையும் இல்லாமல் மக்களுடைய நலனை மட்டும் கருதி மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் எந்த வேட்பாளர்கள் வந்தாலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே ஆலு ஷானவாஸ் நிற்க வேண்டியதாக நின்றிருந்தாங்க. அவரால் எந்த பலனும் அடையாத நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி புதுசாக ஐயா ஜவஹர்லா எதுவும் செய்ய போவதில்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தானே பாபநாசத்தில் இருந்தார். பாபநாசத்தில் போய் கேட்டிங்கன்னா தெரியும் 5 ஆண்டில் அவர் என்ன பண்ணார், என்ன செய்து முடித்தார், அவர் என்ன மாதிரி மக்களுக்காக பணிகளை செஞ்சு வச்சாரு அப்படிங்கும்போது அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக முன்னுக்கு இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தல் இல்லை. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி இவங்க அவங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களை விமர்சிக்கிறத தாண்டி எங்களுடைய சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அதிகமாக இருக்குது, விரிவாக்கப்பட்டிருக்கு.
இதெல்லாம் ஒரு கனவு திட்டமாக நாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அதை நோக்கி எங்களுடைய செயல்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் வந்து நேற்று வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்கு. நிறைய விமர்சனங்கள் பாராது வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் வரதில்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன். ஏன்னா வந்து கொள்கை கூட்டமாக நாங்கள் இருக்கோம். எங்களுடைய தத்துவத்தை தலைக்கு மேலே எங்களுடைய தத்துவம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கும். அதனால எங்களுடைய இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை. தமிழ் தேசியம் இந்த மண்ணில் பிறந்தே தீரும், திராவிடம் இந்த மண்ணோடு வேறெடுக்கப்பட வேண்டும் என்கிற கொள்கையினால எங்களுக்கு குழப்பவாதிகளுக்கும் எங்களுக்கும் சிக்கல் இல்லை. தாவைக்கா வந்து இளைஞர்களுடைய ஓட்டை வந்து கைப்பற்றணுங்கிற ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை எதிர்கொள்றதுக்கு நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஸ்பெஷலாக இளைஞர்களை முதல் தலைமுறை வாக்காளர்களை கவர்றதுக்கான திட்டங்கள் எதிர்க்காங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி கட்டாயம் ஊடகத்தில் போடணும். இது வந்து மாயை அப்படிங்கிறது பேர் உண்மை. இந்த மாயை வந்து கட்டாயம் உடைக்கப்படும். புரிதலுள்ள இளைஞர் பட்டாளம் நாம் தமிழரை தவிர்த்து வேறு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உணர தொடங்கிடுச்சு. ஏன்னா நீங்கள் மைக்கு நீட்டி ஒரு 5 மாணவர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அதில் 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க, இலவசம் தேவையில்லைன்னு பேசுகிறாங்க, நாங்கள் முன்வைக்கக்கூடிய சித்தாந்த கொள்கைகளை உள்வாங்கி பேசுகிறாங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து இளைஞர்களுடைய ஓட்டு கட்டாயம் எங்கள் பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.